எம்கே. ஆக்சுவலாக ரோசதீன்னா முஸ்லீம் தானே? நீங்கள் தப்பிச்சிட்டீங்க ப்ளூ கிராஸ்லேருந்து இல்லையா? என்னென்ன பயமுறுத்துகிறாங்க பாருங்கள். அமுல் ஐஸ்கிரீம் சொன்னால் அவங்க எக்கா இது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பூனை குட்டியை கண்டிச்சா எக்கா அடிக்கக்கூடாது அக்கா அப்படி சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா? உங்கள் வயசுலலாம் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. உங்கள் வயசில் என்ன இவ்வளோ வயசு ஆகுது, இன்னும் ஜென்ரல் நாலேஜெலாம் கம்மி தான். என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, என்னமோ தெரியுது உங்களுக்கு. என் பிள்ளைங்கன்னு இல்லை, எல்லா பிள்ளைங்களுமே பேரண்ட்ஸை சொல்ல தான் செய்கிறீங்க. அது பேரண்ட்ஸ் எவ்வளோ படித்து எவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாஃபாக இருந்து வெளி உலகத்தில் ஒரு இதாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸை என்ன நினைக்கிறீங்க, போங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அப்படி தானே? கடிக்கிறது பாருங்க காலை. ஏழை அது ஏன் காலுடா, அட குட்டச்சி கறி கேட்குதா வாய்க்கு? போங்க அம்மா போய் கடி. இது மட்டும் நம்மளை கடிக்கலாமா? நமக்கு கேட்குறது காலில் இல்லையா? எம்கே அப்படியாக்கா, சூப்பர். ஆமாம், எம்கேன்னு இருக்காங்க. ஆமாம் அக்கா முஸ்லீம். ஓகே ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். எம்கே நான் அப்படி சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லலையா? நல்ல ஏதாவது நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாதம்மா அப்படி சொல்லுவாங்க. எங்கள் அக்கா பிள்ளைங்க சொல்லுவாங்க, போங்க சித்தி உங்களுக்கு ஒன்றுமே தெரில, வெளி உலகமே தெரில அப்படின்னு. நீங்கள் சொல்லலை, ஆனால் இந்த வயசில் அவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குல்ல. எங்களுக்கு ப்ளூ கிராஸ்ன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது, இப்போ தான் தெரியும். உங்களுக்கு இவ்வளோ தெரியுது. எம்கே அதுக்கு அடித்தா நீங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் தூக்கி உள்ளே வைப்பான், அது கம்பி கேட்டு வழியே வெளியே ஓடி வந்துடும். அச்சோ பாவம், தாயும் பிள்ளையுமா சந்தோஷமாக இருக்கட்டும். நம்மளை கடித்தாலும் பரவாயில்ல, அந்த வழியை ஏற்றுக்கலாம். அது சின்ன குழந்தை தானே, கூப்பிடுது, கத்துது. எத்தனை நாள் லீவு மயிலாடுதுறையில்? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுது? ஃபோனை வச்சுட்டு இது பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அது போக படிப்பு, ஹோம்ஒர்க்கு, எக்ஸாமு கேட்டாலே நமக்கு தலை சுற்றுது. இன்றைக்கி மட்டும் லீவா எம்கே? ஓகே ஓகே. எம்கே ஜுவல்லர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? திருநெல்வேலி சைடு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரில. எம்கே ஜேன்னு பெரிய ஜுவல் ஷாப்பு, தங்க நகைக்கடை. நான் படிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓகேப்பா ஓகேப்பா. டைம் கிடைக்கும் போது நல்லா விளையாடுங்க, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஃப்ரீ டைமு வாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், ரொம்பலாம் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு கண் ரொம்ப முக்கியம். கண்ணில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிருது ஃபோனை, நல்லா தெரியுது. அக்கா நீங்கள் 10th எவ்வளோ? 373. 500க்கு கம்மி தான். அந்த காலத்தில் மார்க்கெல்லாம் வீட்டில் எங்களெல்லாம் நாங்கள்லாம் படித்ததே எங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். வீட்டிலலாம் படிங்கன்னு சொன்ன நாளே கிடையாது. நான் காலையில் சுபு தொழுதுட்டு சுபுவுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவேன். எக்ஸாம் டைம்லாம் எழுந்திரிச்சி படிச்சுட்டு இருந்தேன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஏம்மா தூங்கலையாம்மான்னு கேட்பாங்க. இப்போவே நான் கண்ணாடி தான் போட்டு இருக்கேன். அச்சோ, இப்போ எதுக்கு போட்டிருக்கீங்க கண்ணாடி? மொபைல் பார்க்குறதுக்காகவா இல்லை